என்ன வயசாகுது உனக்கு? இன்னும் பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்க? பசங்க 20 வயசு ஆனாலே வீட்டுல காசு வாங்க அசிங்கப்படுவாங்க. ஆனா நீ சும்மா ஜாலியா 15 வருஷம் கோமாலே படுத்து தூங்கிட்ட. நேத்து எஞ்சல, இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கலாம்ல. உனக்கு இத்தனை வருஷமா மருந்து வாங்குறதுக்கு சேர்த்து அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. நீங்க இன்னைக்கு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இல்ல அது இல்ல, கரண்ட் பில்லாம் கட்டிருக்கேன், நிறைய செலவு பண்ணிருக்கேன், அதெல்லாம் சேர்த்து சொல்லு. அந்த மனுஷன் ஏன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு தெரியுமா? அவர் உன்னோட ஃப்ரெண்டுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். வா மச்சான், இதெல்லாம் பண்ணது காரணம் நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுக்கு மட்டும் இல்லடா, உன் தங்கச்சியை கட்டணுங்கிறதுக்காகவும். இல்ல, உன் தங்கச்சி நல்லா அழகா இருப்பா, அவளை கட்டணுங்கிறதுக்காக. டேய் டேய், என்னோட ஃபோனு அந்த ரவுடிங் கிட்ட இருக்குடா, அதை மட்டும் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு பணம்லாம் வந்துடும். நாளைக்கு எல்லாரும் 9 மணிக்கு இங்கே அசம்பிள் ஆயிடலாம். சரியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிடு. சரிடா, எல்லாட்டையும் சொல்லிடுறேன், போயிட்டு வந்துரு. டேய், நீ தான் வரணும். இல்ல ரவுடிங்கிற நீ வரணும். சரி. மாமா அடிக்கிறாருப்பா. டேய், நேத்து அங்க செருப்பால் அடி வாங்கினது யாருன்னா பார்க்கல, நான் தான் ஸ்டோரி போட்டேன். ஓ நல்ல வேலை. அப்புறம் என்ன ஆச்சு? ட்ரெண்டிங் ஆயிருச்சு. அப்ப யாரும் பாக்கல, போட்டுருக்காங்கண்ணே, போலீஸ் நம்மள தேடிட்டு இருக்காங்க. சரி, அவங்களே. உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? நான் மேட்டர் மச்சான். டீ, நம்ம திருமணில ஒரு பஜ்ஜி கடை போட்டிருக்காங்களாம். அந்த பஜ்ஜி விடு மச்சான், ஒரு அக்கா அங்க பஜ்ஜி போடுறாங்களே, அவங்க அழகா இருப்பாங்க. அது இல்ல மச்சான், அவங்க பஜ்ஜி போடுற அழகு இருக்குல்ல, அதுக்கே எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு. மச்சான், நீ சொல்லும் போது எனக்கே சாப்பிடணும் போல இருக்குடா. எனக்கு இப்ப பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்குது. டேய் பாரு, நான் போய் பஜ்ஜி சாப்பிட்டு வந்துடுறேன், நீ போய் வீட்டுக்கு போயிரு, நான் போயிட்டு வரேன். எனக்கும் பசிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கும் பஜ்ஜி வேணும். டேய், அங்க உனக்கு வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க தெரியாதுடா, உனக்கு இருந்துச்சுன்னா பார்சல் வாங்கி வரேன். மச்சான் மச்சான் அங்க ஸ்பெஷலே வாழைக்காய் பஜ்ஜி தானா, அது அப்படியே வலிச்சு திருப்பி போடுவாங்க. அப்படியே சூப்பர். புதுசா முட்டை பஜ்ஜி போடுறாங்க, நான் போய் சாப்பிடுறேன். அப்படியா? உனக்கு வேணுமா மச்சான்? டேய், உனக்கு வாழைக்காய் பஜ்ஜி வாங்கி தரடா. வாழைக்காய் பஜ்ஜி போடுறாங்களாம், எனக்கும் வாங்கிட்டான். டேய், நான் உனக்கு தெளிவா வாங்கி வரேன்னு சொல்லிட்டேன், உனக்கு போட்டா பார்சல் உனக்கு ஓகேவா? இப்போ நீ மூடிட்டு உள்ள போ. சரிடா, ஓகேடா. டேய் இல்லண்ணே, சாரிண்ணே. ஓகேடா. அப்ப அந்த கடையை ஒரு வழி பண்ற வேண்டியதுதான். இந்த வந்துட்ட ரசாத்தி. சத்தம் போடா. யாருமே தெரிய மாட்டேங்குது, கதை திறந்து பார்ப்போம். சார் சார், யார் நீங்கெல்லாம்? சார், நாங்க சயின்டிஸ்ட் தர்மா அண்ணனோட சொந்த. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? தஞ்சாவூர் மாமா. நான் தஞ்சாவூர் மாமி. நான் தஞ்சாவூர் குழந்தை. குழந்தை, தஞ்சாவூர் குழந்தை. எல்லாம் பாக்குறதுக்கு தற்கூரி மாதிரி இருக்கீங்க, தஞ்சாவூர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கிள் அப்படிதான். யார் நீங்களே? வெளியில போங்க ஃபர்ஸ்ட். நம்ம தர்மானா இருக்கார்ல, ஆமா, அவர் வந்து எங்க சொந்தக்காரர் தான். சின்ன வயசுல எங்களுக்குள்ள சண்டை வந்து அவர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. ஓடி போனதுனால அவரை இப்போ பார்க்க வந்திருக்கேன். பார்த்தது மட்டும் இல்லாம அவரை ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏன்னா சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுல்ல. அவர் இப்பதான் என்னை விட்டுட்டு பஜ்ஜி சாப்பிட போயிருக்காரு. பஜ்ஜி அந்த முக்கு கடையா? வாங்களே பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். இல்ல அவரு பொறுமையா வரட்டும், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா, அவரு ஏதோ புதுசா போன்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காராமே. நான் சொல்லுவேன், நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட சொல்ல மாட்டோம். வெரி குட். அந்த போனு அவர் கண்டுபிடிக்கல, நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆனா அவர் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு. எப்படிப்பட்ட பாவியவா! ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். நாங்க பார்க்கலாமா? நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆனா நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது. வரமாட்டோம். நீங்க போங்க. உள்ள வரமாட்டோம். உள்ளே வரமாட்டோம் எப்போதுமே. எதுக்கு எல்லாரும் உள்ள வந்தீங்க? அதானே, அப்படிதான் நினைச்சோம். ஆனா வெளில இருக்கும்போது அண்ணன் பாத்துட்டாருன்னா என்ன பண்றது? அதுவும் கரெக்ட் தான். நீங்க என்ன டிவி திருட்டு வந்தீங்களா? இல்ல
நீங்க தான் இதை கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்கல்ல, எப்படி சுருட்டமுல்லாம் வச்சு அறிவு அது உங்களுக்கு. நான் லெஜெண்ட், நீ மொட்டை மாட்ட சர்சாய். அதை காட்டுறீங்களா? இது எப்படி லாக் ஓபன் ஆச்சு? டேய் அது ஏன் போன்டா? இது ஐயாவோட போன். இல்ல எங்க மாமா உடனே போட. ஐயோ கையில குத்திட்டானே, நெஞ்சு வலிக்குது. நில்லுங்க போனா குற மாசத்துல பிறந்தவன. மாமா மாமா, நம்ம யூடியூப் சேனல்ல 5 லட்சம் வந்திருக்கு. யாராவது வாங்களே, கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது, லென்ஸ் வேற கழட்டி வச்சிட்டனே. 5மா 5 தண்ணி lakhs. வேற தாங்க அடிக்குது. போயிடலாம்டா. டேய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. போயிடலாம்டா. டேய் ஏடா சாஞ்சிட்டா கிறுகிறுன்னு வருதா வெயிலுக்கு? இல்ல மச்சான், நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் நஞ்ச மனிதனே மட்டும்தான். மனிதநேயமா? அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு போயிடலாம். டேய் 5 லட்சம் வந்தோடனே அப்படியே தூக்கி கொடுக்க சொல்ற, என்னடா நீ? அப்புறம் நம்மளுக்கும் அவனுக்கும் டிஃபரன்ஸ் இல்லடா. இருக்குடா, பேர்ல இருந்து உருவத்துல இருந்து எல்லாமே டிஃபரெண்டா தானே இருக்கும். என்னடா பேசுற நீ? வாடா போலாம். ஐயோ ஐயா அப்பா வா அப்பா. டேய் திருப்பி திருட வந்தீங்களாடா? டேய் உலக போறா அவனை. டேய் என்ன எங்கடா கடத்திட்டு போறீங்க? டேய் ஆம்புலன்ஸ்ல கடத்திட்டு போங்கடா. மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே